ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோஷியல் மீடியாவில் பல விஷயங்கள் ட்ரெண்டாக இருக்குல்ல, அந்த மாதிரி ட்ரெண்டான ஒரு 10 சோஷியல் மீடியா ட்ரெண்டோட ஆர்ஜி பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இட். இந்த லிஸ்ட்டில் நான் முதல்ல பார்க்க போகிற ட்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹேஷ்டாக் ப்ரே ஃபார் நேசமணி. இந்த ட்ரெண்டை பற்றி பார்க்க முன்னாடி நேசமணினா யாருன்னு பார்த்துலாம். நம்ம எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் படம் தெரியல, நம்ம விஜய் சூர்யா இவங்களாம் ஹீரோ நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் வடிவேல் வந்து கான்ட்ராக்டர் நேசமணி அப்படின்ற ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. இந்த கேரக்டர் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹவுஸை ரெனோவேட் பண்ணுற கான்ட்ராக்ட்லாம் எடுத்து அவர் கூட இருக்க ஆப்பரேஷனிக்கெலாம் வேலை வாங்குற மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இவர் கூட இருக்க ஆப்பரேஷனிக்கெலாம் வேலை வாங்கிட்டு இருப்பாரு. அவர் வேலை செஞ்சிருக்க இடத்துக்கு மேலே ஒரு ஆப்பரேஷன் வந்து சுத்தியல் வச்சு ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் கையில் இருக்க சுத்தியல் தவறி விடுது, நம்ம நேசமணி அந்த மண்டையிலே வந்து அவர் மயங்கி விடுற மாதிரி ஒரு சீன் அப்படின்னு சொல்லலாம். சரி கேட்பீங்க, இதுலேருந்து எப்படி இந்த ட்ரெண்ட் உருவாச்சு அப்படின்னு கேட்பறேன். இதோட ஆர்ஜின் இதில் இல்லைங்க. இதோட ஆர்ஜின் எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான்லேருந்து ஆரம்பிச்சிருக்கு. பாகிஸ்தானில் ஒரு மீம் பேஜில் இந்த சிவில் இன்ஜினியர்ஸ்லாம் சேர்ந்து சிவில் இன்ஜினியரிங் லேர்னர்ஸ் அப்படின்னு ஒரு மீம் பேஜ் வச்சிருக்காங்க. அவங்க வந்து இந்த ஹேமர் இருக்குல்ல, இந்த ஹேமரை வந்து ஒரு ஃபோட்டோ போட்டு அதை வந்து ஒரு போஸ்ட் பண்ணி இந்த டூலை வந்து உங்கள் கண்ட்ரியில் எப்படி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டினோட இது வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஃபேஸ்புக்கில். அதை பார்த்து நம்ம தமிழ் ஃபேஸ்புக் நம்பர் யாரோ கீழே வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, இதை வந்து சுத்தியல்னு எங்கள் ஊரில் வந்து சொல்லுவாங்க, இந்த சுத்தியில் வந்து எங்கள் கான்ட்ராக்டர் நேசமணி அண்ணா மண்டையிலே போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் வந்து போட்டுருவாங்க. அதை பார்த்துட்டு வேற என்ன ஒருத்தன், ஓ அப்படி மண்டையில போட்டாங்களா, அவருக்கு என்ன ஆச்சு, அவர் இப்போ நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் கமெண்ட் பண்ண போறேன். அதே மாதிரி கமெண்ட் மேல கமெண்ட் நம்ம நேசமணியை பத்தி பேச ஆரம்பிச்சு அப்படியே ஒரு பெரிய வேர்ல்டு வைட் ட்ரெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவு பெரிய ட்ரெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்விட்டர்ல இந்தியாவே நம்பர் 1 ஹேஷ்டேக் ஆகும் இந்த ப்ரே ஃபார் நேசமணி அப்படின்றது, வேர்ல்டு வைட்ல செகண்ட் ஹேஷ்டேக் ஆகும் இந்த ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எங்கேயோ பாகிஸ்தான்ல ஒரு மீம் பேஜ்ல போட்ட ஒரு போஸ்ட் எப்படி ஒரு வேர்ல்டு வைட் ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு பாருங்க. பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படின்றதுக்கு ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் சொல்லி இந்த ஒரு ட்ரெண்டே நம்ம சொல்லாங்க. இந்த டிஷ்ல நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற ட்ரெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு வந்து சோஷியல் மீடியா நிறைய பேர் நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க. இந்த பொண்ணோட இன்ஸ்டாகிராம் ஐடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, Boni_Stone_23. இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு பொண்ணு, நார்மலான ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்னு சொல்லலாம். எல்லா பொண்ணுங்க மாதிரியும் இந்த மூவி டைலாக்ஸ் வந்து டப் பண்ணி போறது, சாரியில வந்து பிக்ஸ் எடுத்து போறது, வீடியோஸ் எடுத்து போறது, அப்புறம் இந்த பாத்ரூம்ல போய் மிரர் செல்ஃபிஸ் எடுத்து அப்லோட் பண்றதுன்னு சொல்லி ஒரு நார்மலான பொண்ணு மட்டும் தான் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க பண்ற ரீல்ஸ் வந்து ஹே உன்னதான் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி இந்த ஆடியன்ஸோட ஸ்ட்ரைட்டா எமோஷனலா கனெக்ட் ஆகிற மாதிரியும் அவங்களுக்கு வந்து அட்வைஸ் தர, ஹே உன்னதான் எவ்வளவு தடவை சொல்றேன் இந்த விஷயம் திருப்பி பண்ணாது, எப்ப பார்த்தாலும் அதே பண்ணிட்டு, ஹே உன்னதான் எவ்வளவு தடவை சொல்றேன் மற்றவங்க கிட்ட அட்வைஸ் கேட்காத, மற்றவங்க கிட்ட ஒப்பீனியன் கேட்காத, ஹே அழுவாத நான் இருக்க உனக்கு, நீ ஏன் கவலைப்பட, இந்த மாதிரி ஆடியன்ஸோட போன்ல இருந்து ஸ்ட்ரைட்டா டைரக்டா அவங்களுக்கே பேசுற மாதிரி அவங்களுக்கே அட்வைஸ் தர மாதிரி ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆகிற மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து போட்டுறாங்க. இதை பார்த்து நம்ம பசங்க வந்து இவங்க வந்து ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க. இந்த விஷயத்துல நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற ட்ரெண்ட் என்ன பாத்தீங்கன்னா, அன்றே கணித்த சூர்யா. நம்ம எல்லாருமே நம்ம ஆக்டர் சூர்யா நடிச்ச 7ஆம் அறிவு படம் பார்த்துருப்போம். அந்த 7ஆம் அறிவோட படத்தோட ஸ்டோரி படி பார்த்தீங்கன்னா, சூர்யா வந்து போதி தர்மரா இருப்பார் தமிழ்நாட்டில். அவர் வந்து சைனாவில் வந்து ஒரு பெரிய கொடிய ஒரு வைரஸ் வந்து பரவுற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அந்த வைரஸ் வந்து பரவிடாமல் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே தமிழ்நாட்டிலேருந்து கிளம்பி சைனாவுக்கு போய் அந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ண விடாமல் அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து கியூர் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சீனாக வந்து வச்சிருப்பாங்க. அந்த படத்தில் நினைச்ச மாதிரி இந்த 2019 COVID-19 அப்படின்ற ஒரு வைரஸ் வந்து உலகம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அந்த படத்தில் அந்த சீனில் வர்ற மாதிரி இந்த வைரஸ் வந்து பரவனால வந்து அன்றே கணித்த சூர்யா அப்படின்னு சொல்லி வச்சிட்டாங்க. இதே மாதிரி நிறைய படத்துல நிறைய சீன்ஸ்கள் வந்திருக்கும். அந்த சீன்ஸ்ல வர்ற மாதிரி ரியல் லைஃப்ல நிறைய நடக்க ஆரம்பிச்சது. இதே மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கும், நிறைய சீன்ஸ் வந்திருக்கும். அந்த படத்துல அந்த சீன்ஸ்ல வர்ற மாதிரி ரியல் லைஃப்ல நடக்கிறதுலாம் எடுத்து அன்றே கணித்த சூர்யா மாதிரி, அன்றே கணித்த விஜய், அன்றே கணித்த அஜித், அன்றே கணித்த தனுஷ், அன்றே கணித்த சிவகார்த்திகேயன் சொல்லி அன்றே நிறைய அன்றைகள்லாம் போட்டு அந்த டைம்ல ஒரு பெரிய ஒரு அன்றே ட்ரெண்டா இந்த ஒரு ட்ரெண்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற ட்ரெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, வேந்தர் டிவியில் ஒரு ஜோசியரை வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அந்த ஜோசியர் வந்து பார்க்குறது நம்ம அப்பா முறையில் இல்லை பக்கத்து வீட்டு அங்கிள் மாதிரியும் இல்லை மண்டையில் சொட்டை வந்துக்கிட்டு மூஞ்சில் இருக்க முடியெல்லாம் நிறச்சிக்கிட்டு நல்லா தொப்பையை போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு அவர்கிட்ட கேட்குறாங்க ஆங்கர் வந்து, இந்த வருஷம் எப்படி இருக்கும், இந்த வருஷம் வந்து என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு கேட்க போகிறேன். அவர் வந்து அதுக்கான ஜோசியம் சொல்லுவார் அப்படின்னு பார்த்துருந்தா குபீர் நினைச்சு என்னடா திடீர்னு காலேஜ் லாங்குவேஜ் ஏதோ பாட்டு பாரு அப்படின்னு. அப்புறமா அவர்கிட்டயே ஒரு இன்டர்வியூவில் வந்து கேட்குறாங்க, நீங்கள் பாடுற பாட்டுக்கு அர்த்தம் என்ன, அது என்ன மொழி அப்படின்னு கேட்குறேன். இது வந்து அவர் ஜீவநாடி சாஸ்திரம் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து அவர் ஜீன்லேயே வந்து ஊர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சும்மாவே நம்ம பசங்க எதாவது பிடிச்சா ட்ரெண்ட் பண்ணி விட்றாங்க. சூப்பர் மேட்டர் கிடைச்சது, சும்மா ட்ரெண்ட் பண்ணாமல் விடுவாங்களா, இதையும் பிடிச்சி ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க. இந்த நேரத்தில் வந்து நான் ஒருத்தவங்களை பாராட்டியே ஆனோம். இந்த இன்டர்வியூ எடுத்து ஆங்கர் தான் சொன்னோம், இந்த வீடியோ வந்து நான் ஃபோனில் பார்க்க போகிறேன் டக்குன்னு குபீர்னு எனக்கு சிரிப்பு வந்துச்சு. ஆனால் இந்த பாட்டை அவங்க நேரில் பார்த்து அவங்க வந்து சிரிக்காமல் செல்ஃப் கண்ட்ரோலாக இருந்தாங்க. மாஸ்டர் ஆஃப் செல்ஃப் கண்ட்ரோல். இந்த லிஸ்ட்டில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ட்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளையெல்லாம் நலம் தானே நம்பு நம்பு மனமே
இந்த பாட்டு வந்து திருவிக்கா பூங்கா அப்படின்ற ஒரு படத்துல வந்து இடம்பெற்றிருக்கு. சரி, சம்பந்தமே இல்லாம ஏன்டா இந்த பாட்டு வந்து ட்ரெண்ட் பண்ணாங்க அப்படின்னு யோசிப்பீங்க. நம்ம டிடிஎஃப் வாசன் உங்களுக்கு தெரியும், இந்த பைக்லாம் ஓட்டி சூப்பரா சுத்திட்டு இருப்பாரு. அவர் வந்து மஞ்சள் வீரன் அப்படின்னு ஒரு படத்துல வந்து நடிக்கிறாரு. அது ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் கூட ரீசெண்டா ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த படத்தோட டைரக்டரோட ஃபர்ஸ்ட் படம் தான் வந்து இந்த திருவிக்கா பூங்கா. இதுல வந்து அவர் ஹீரோவா நடிச்சிருப்பாரு, அவரே டைரக்ட் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும், கொஞ்சம் கிரிஞ்சா நிறைய ஃபன்னியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப கதைலாம் ரொம்ப பெருசா இருக்காது. ஸோ இந்த டேரக்டரோட ஃபர்ஸ்ட் படமே இவ்வளவு காமெடியாக ரொம்ப கிரிஞ்சா இருக்கே அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு வந்து ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இவரோட மஞ்சள் வீரன் படமும் இருக்கும்னு சொல்லி ட்ரோல் பண்ற மாதிரி தான் இதை வந்து ட்ரெண்ட் பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ப்ரோ டேரக்டர் ப்ரோ, இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் மனசுல எடுத்துக்காதீங்க. மஞ்சள் வீரனுக்கு ஐ எம் வெயிட்டிங். லிஸ்ட்ல நம்ம நெக்ஸ்ட் பார்க்குற ட்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே பிடிஎஸ் ஜிமின் யாருன்னு தெரிஞ்சிருக்கோம். ஆனால் தமிழ்நாட்டோட ஜிமின் யாருன்னு தெரியுமா? இவர் தாங்க. இவர் தான் தமிழ் பேசும் கொரியன் பாயாக இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். இவரோட பேர் வந்து கார்த்திகேயன். இவரோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து KN_smiley அப்படின்னு சொல்லலாம். இவரோட ஆர்ஜின், அதாவது இந்த ட்ரெண்டோட ஆர்ஜின் எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜீ தமிழ்ல தமிழா அப்படின்னு ஒரு டிபேட் ஷோ இருக்கு. அந்த டிபேட் ஷோல வந்து ஃபங்கி வர்சஸ் ஃபார்முலா அப்படின்ற ஒரு டாபிக், அதாவது இந்த ஃபங்கியா ட்ரெஸ் பண்றவங்க வர்சஸ் இந்த ஃபார்முலா ட்ரெஸ் பண்றவங்க அப்படின்னு சொல்லி ஒரு டிபேட் ஷோல ஒரு டாபிக்கை எடுத்து நடத்துறாங்க. அந்த டிபேட் ஷோல வந்து ஃபங்கி சைட்ல வந்து நம்ம கார்த்திகேயன் ப்ரோ வந்து உட்காந்துட்டு இருக்காரு. அதாவது தமிழ் பேசும் கொரியன் பாய் அவங்க வந்து உட்காந்துட்டு இருக்காரு. மற்றவங்க எல்லாருமே ரொம்ப ஃபங்கியா புள்ளிங்க மாதிரி மண்டையில கலர் அடிச்சுக்கிட்டு ஷூலேஸ்லாம் ஒரு மாதிரி கட்டிக்கிட்டு ட்ரெஸ்ஸிங்லாம் ஒரு மாதிரி இருப்பாரு. இவர் மட்டும் கொஞ்சம் டீசெண்டாக கொரியன் ஸ்டைலில் கொஞ்சம் அழகாக வந்து கண்ணாடிலாம் போட்டு உட்காந்துருக்காரு. இவரை வந்து நோட்டீஸ் பண்ண நம்ம பசங்களாம் சேர்ந்து இவரை வந்து லக்கிலி இவரை வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க. இவரும் ஸ்கூல் படிக்க போய் நம்மள மாதிரி ரொம்ப கொஞ்சம் ஒல்லியாக கொஞ்சோண்டு அழகில்லாமல் இருக்க அவர் ஸ்கூலில் இருக்க ஃப்ரெண்ட்ஸே வந்து நிறைய வாட்டி அவங்க உருவத்தோட்டத்துக்கு வந்து நிறைய கலாய்ச்சிருக்காங்க. அதனால வந்து ஒரு மோட்டிவேஷன் ஆகி அவர் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட பாடி பர்சன் நிறைய வந்து கொரியன் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கண்ணெல்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொரியன் ஸ்டைலில் கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகலாம்னு சொல்லி நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோஸ்லாம் கூட இவரோட இன்ஸ்டாகிராம் வீடியோவில் இருக்கும். டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து அப்புறமா இந்த ஜீ தமிழில் இந்த டிபேட் ஷோவில் கலந்ததுக்கப்புறம் லக்கிலி வந்து ட்ரெண்ட் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இவர் ட்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் இவர் வந்து இப்போ தான் நிறைய பேர் இவரை பற்றி தான் பேசிட்டு இருக்காரு. நிறைய இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ரோ, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். இந்த லிஸ்ட்டில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குற ட்ரெண்ட் orange. Wow. So beautiful, so elegant, just looking like a wow அப்படின்னு சொல்ற இந்த ஒரு ஆடியோ வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல இன்ஸ்டா ரீல்ஸ்ல நிறைய பேர் இந்த ஆடியோ யூஸ் பண்ணி நிறையவே ரீல்ஸ் போட்டிருப்பாங்க. இந்த ரீல்ஸ் இந்த ட்ரெண்டோட ஆரிஜின் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்த் இந்தியா சைட்ல வந்து ஏதோ டெக்ஸ்டைல் ஷாப் வச்சிருக்கு, இல்ல டெக்ஸ்டைல் ஷாப்ல வேலை செய்யற ஏதோ ஒரு பொண்ணு வந்து அவங்க கடையில இருக்க துணியெல்லாம் நல்லா சேல்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து ஃபுட்டேஜ் வந்து கிரியேட் பண்ற மாதிரி அவங்க கடையில இருக்க ட்ரெஸ்ல ஒரு சாரியா எடுத்து காமிச்சு அதுல இருக்க ஒரு கலரை சொல்ற மாதிரியும் ஒரு கலருக்கு நல்லா வாவ் போட்டு அந்த வீடியோல நல்லா வாய் போட்டு ஒரு சூப்பரான ஒரு வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்றாங்க. அந்த வீடியோல இருக்க இந்த ஆடியோ வந்து சூப்பரா ட்ரெண்ட் ஆகி நிறைய பேரால யூஸ் பண்ணப்படுச்சு, நிறைய பேரால பார்க்கப்படுச்சுன்னு சொல்லலாம். அந்த ஆடியோவை நம்ம பசங்களாம் எடுத்து அவங்களோட ரீல்ஸுக்கு ஒரு கலரா ட்ரெஸ் போட்டு ரெட் கலர் வாவ், பிரவுன் கலர் வாவ், பிங்க் கலர் வாவ்னு சொல்லி நிறைய அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்க ரீல்ஸ் எல்லாம் போட்டு இந்த ஒரு வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். லிஸ்ட்ல நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற ட்ரெண்டுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயம் கேட்கணும். அது என்ன பார்த்தீங்கன்னா, நாம இப்ப எல்லாரும் வாழ்றோமே, சுவாசிக்கிறோம், இதுக்கெல்லாம் எது காரணம்னு நினைக்கிறீங்க? இந்த ஆக்சிஜன், தண்ணி, இதுதான் காரணம்னு நினைக்கிறீங்க? இல்ல, நாம் எல்லாருமே இதை படித்து பாஸ் ஆகி நிறைய எக்ஸாம்ஸ்ல வந்து நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறோம், ஹையர் கிரேட்ஸ்லாம் எடுக்கிறோமே, இதெல்லாம் எதனால நினைக்கிறீங்க? இந்த ஹார்ட் ஒர்க், சின்சியாரிட்டி, டெடிகேஷன், அதனால நினைக்கிறீங்க? இல்லை, நாம் வந்து இப்போ பைக் எடுத்துகிட்டு வெளில போகிறோம், வெளில ஜாலியாக சுற்றிட்டு எந்த ஒரு ஆக்சிடென்ட்டும் இல்லாமல் சேஃபாக வீட்டுக்கு வரோமே, இதுக்கெல்லாம் எது காரணம் நினைக்கிறீங்க? இந்த ஹெல்மெட், சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோமே, அதனால நினைக்கிறீங்களா? இல்லை, இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தாங்க காரணம். கிருபா இந்த சாங் எப்படி ட்ரெண்ட் ஆச்சு? இந்த சாங்கோட ஆரிஜின் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, 6 வருஷத்துக்கு முன்னாடி பாஸ்டர் டார்வின் எபன்சர் அப்படின்ற ஒருத்தர் வந்து ஒரு சேனல் ஆரம்பிச்சு அதில் வந்து இந்த கிறிஸ்டியன் சாங்ஸ், கிறிஸ்டியன் ரிலேட்டடான வீடியோஸ் அண்ட் மோட்டிவேஷனல் சாங்ஸ்லாம் போட்டுட்டு இருக்காரு. 6 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ரிலீஸ் ஆன பாட்டை திடீர்னு நம்ம பசங்களாம் பிடிச்சி அப்படியே ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க. இந்த பாட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய பசங்களும் சரி, இந்த கிறிஸ்டியன் சம்மந்தப்பட்ட ஆளுங்களாம் இது நிறைய கொண்டாடினாங்க. இந்த பாட்டுக்கு பின்னாடி ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த பாட்டில் வந்து ஸ்டார்டிங் லைன் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நான் அழியல, இன்னும் தோற்று போகல அப்படின்னு சொல்லி ஒரு லைன் வரும். இந்த பாஸ்டர் டார்வின் எபன்சர் வந்து இன்டர்வியூ எடுக்க போறாரு. லைனும் இந்த பாட்டு எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவர் வந்து எப்பயோ ஒரு தடவை மாருதி வேன் எடுத்துட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ட்ரிப்பு மாதிரி எங்கேயோ போயிருக்காரு. அப்படி அவர் போறாரு. அவர் போன அந்த மாருதி வேன் வந்து ஏதோ லாரி அடிச்சு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுது. அந்த ஆக்சிடென்ட்ல வந்து அவர் கை, அவர் ரிப் கேஸ்லாம் உடஞ்சி அவர் வந்து காப்பாற்றவே முடியாது சொல்லி டாக்டர்ஸ்லாம் கை விரிக்க போறாரு. அவர் கூட இந்த ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவருக்காக ப்ரே பண்ணி அது ப்ரேயருக்கு அப்புறமா பழையபடி கியூர் ஆனதுக்கப்புறம் அவருக்கு வந்து இந்த கடவுள் மேலே ஒரு பெரிய நம்பிக்கையும் அது மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு வந்துடுது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா தான் இந்த கிறிஸ்டியானிட்டி மேலே நிறைய நாட்டம் பெற்று இந்த சேனல்லாம் ஆரம்பிச்சு நிறையவே வீடியோஸ், சாங்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, விஷால் அனகொண்டா
ஸ்ரீரெட்டி அப்படின்ற ஒரு ஆக்டர்ஸ் இருக்காங்க. இவங்க வந்து தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து கொஞ்சம் ஃபேமஸ். இப்போ நம்ம ஊரில் நிறைய ஹீரோயின்ஸ் வந்து பாப்புலராக இருக்க மாதிரி தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து ஸ்ரீரெட்டி அப்படின்ற ஒரு ஆக்டர்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க. அவங்க தமிழில் ஒரு சேனலில் கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் வந்து அவருக்கு வந்து ஆக்டர் விஷால் ஏதோ ஃப்ரெண்டாக இருப்பார் போல். அப்படி பேசிட்டு இருக்க போகிற அவர் ஆக்டர் விஷால் பற்றி ஏதோ கேட்க போகிற, என் ஃப்ரெண்டு விஷால் இருக்கால, எஸ், அவனுக்கு வந்து அனகோண்டா மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆக்டர் விஷாலை வச்சு செய்யாமல் விடாத நாளே இல்லை. எப்படிலாம் வச்சு செஞ்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஹாலிவுட் மூவியில் ஒரு அனகோண்டா போஸ்டரில் ஆரம்பித்து நம்ம ஊர் சந்திரமுகியில் வர அந்த பாம்பு வரைக்கும் எங்கே பாம்பை பார்த்தாலும் நம்ம அனகோண்டா விஷால் தாங்க. பாவம் அந்த மனுஷன், நான் பாட்டுக்கு சிவனேன் தாண்டா இருந்தேன். அப்படிலாம் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற ட்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவு, அதாவது ஒரு மாடு, ஒரு குழந்தைக்காக தன் தாய் 2017 அப்போ இந்த ஜல்லிக்கட்டுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் நினைச்சது மெரினா பீச்ல. அது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அதுக்காக பெரிய பெரிய பாப்புலர் செலிபிரிட்டிஸ்லாம் நிறையவே வந்து குரல் கொடுத்தாங்க. பெரிய பெரிய ஆக்டர்ஸும் வந்து குரல் கொடுக்க போற. நம்ம தலைவர் எஸ்டிஆரும் சரி ஒரு குரல் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு பிரஸ் மீட் வச்சு அதில் வந்து இந்த உயிரினங்கள், இந்த விலங்குகளை வந்து துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பிரஸ் மீட்ல வந்து சொல்லியிருப்பாரு. அப்படி அவர் சொல்ல போற கொஞ்சம் சினிமேட்டியா, கொஞ்சம் டைலாக்ஸா வரி அவரோட ஸ்டைல்ல வந்து சொன்னதை வந்து 2017 அப்போ அந்த சொன்ன அந்த பிரஸ் மீட்டை இப்ப பிடிச்சி எங்க பார்த்தாலும் ஒரு கவ், அதாவது ஒரு மாடு, ஒரு கவ், அதாவது ஒரு மாடு பரிசுத்தாலி சட்டு கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த டைலாக்ஸை எப்ப பார்த்தாலும் திருப்பி திருப்பி கேட்கிற மாதிரியும், நீங்க ஜனவரி 31 வந்தா தானே நியூ இயர் கொண்டாட முடியும் அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் ஏதோ எமோஷனலா பேச போய் வளர்னதெல்லாம் பிடிச்சி இப்போ ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த இன்டர்வியூ வந்து இப்போ நிறைய பேர் ட்ரோல் பண்ணாலும் அப்போ அவர் பேசுனது, அந்த பிரஸ் மீட்ல பேசுனது வந்து கொஞ்சம் ரீசனபிளா தான் இருந்துச்சு. நான் பார்த்தா என் பர்சனலா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் நல்ல வேல்யூபிளா தான், நல்லா தான் பேசியிருந்தார் மனுஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு 10 சோஷியல் மீடியா ட்ரெண்டோட ஆர்ஜின் பற்றி தான் பார்த்தோம். ஸோ சீக்கிரமாக வேற ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.